ஹலோ வியூவர்ஸ், என்னுடைய சேனல் ஸ்கை இஸ் தி லிமிட் 7630க்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு குபீர் சாத்துமது பொடி. ஹலோ வியூவர்ஸ், சாத்துமது பொடி எப்படி அரைக்கணும், குபீர் சாத்துமது பொடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ டெசிகேட்டட் கோகனட் மாதிரி டெசிகேட்டட் புளி. இந்த புளியை நம்ம வறுத்துட்டே ஆகணும். வெயிலில் போட்டு நல்லா காய்ச்சிண்டு அரைச்சுடக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அரைச்சுட்டா அது பச்சை வாசனையாக இருக்கும் நம்ம சாத்துந்து பண்ணுச்சு. அதனால இதை நம்ம வறுத்துட்டே ஆகணும். ஷார்ட்கட் அடிக்கக்கூடாது, நம்ம வறுத்துட்டே ஆகணும். இது ஒரு 50லேருந்து 75 கிராம், அதுக்கு மேலே போட்டுக்காதுங்க. ஒரு பாட்டில் துவரம்பருப்பு, இந்த பாட்டிலால் ஒரு பாட்டில் துவரம்பருப்பு போட்டுட்டேன். இப்போ அரை பாட்டில் மிளகு போட்டுக்கிறேன். 10லேருந்து 15 உலர்ந்த மிளகா. இப்போ மிளகா, மிளகு, துவரம்பருப்பு இது மூணும் போட்டு வறுத்துட்டுருக்கோம். கிராம் கணக்கில் 100 கிராம் துவரம்பருப்புக்கு 50 கிராம் மிளகு. அது தவிர 10 காஞ்ச மிளகா. இது ஒரு மாதிரி அரோமா எமினேட் பண்ண ஆரம்பிக்கச்சு இதில் நம்ம தனியா போட்டுடணும். தனியான்றது கொத்தமல்லி வேற. பை வெயிட் 100 கிராம்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயம் போட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன். இந்த பாருங்க, இப்போ இந்த சவுண்டு பாருங்க, சவுண்டு கேட்குறதா. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும் புளியை. கரகரன்னு சவுண்டு வருது பாருங்க, இதுதான் புளியோட சவுண்டு. சீரம் போடல் இன்னும் கலர் பாருங்க, வரப்பட்டிருக்க கலர். இப்படி நல்லா வரப்பட்ட உடனே ஆற்றிடணும். இதை நல்லா ஆறணும். ஆறின் அவுட்டு தான் அரைக்கணும். ஆஃப் பண்ணிட்டோம். எவ்வளோ மிளகு போட்டோமோ அவ்வளோ. அரை பாட்டில் மிளகு போட்டோன்னா அரை பாட்டில் சீரம் போட்டுருவோம். சீரத்தை வறக்க வேண்டாம், பச்சையாகவே போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு திட்டமாக உப்பு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன். அதுக்கு மேலே வேண்டாம். வேணும்னா அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அரைச்சி முடிச்ச விட்டு. மிளகாய் ஆஸ் யூஷுவல் நான் காம்போடியே போட்டுட்டேன். அது ரஃபேஜு, நார் சத்து. அதனால் இதை நல்லா ஒரு தாம்பாளத்தில் போட்டு ஆற்றிடலாம். மறுபடியும் சொல்கிறேன், மிளகா நம்பாத்தில் நம்ம எப்படி எடுத்துப்போமோ தளிகைக்கு அந்த மாதிரி எடுத்துக்கணும். நான் சொல்கிறது எங்காத்து காரத்துக்கு எங்காத்து உப்பு, எங்காத்து புளிப்பு. இது வரைக்கும் உப்பு, புளி, மிளகா, தனியா, சீரகம், மிளகு, துவரம்பருப்பு எல்லாம் போது அரைச்சுட்டோம். நம்ம கடைசியாக என்ன பண்ணுவோம், சாத்துமுத்து பண்ணி வச்சுட்டு உடனே நம்ம கடுகு திருகுமாறுவோம். ஸோ நம்ம கடுகு 25 கிராம்லேருந்து 50 கிராம் கடுகு நம்ம திருகுமாறிக்கணும். நம்ம திருகுமாறுறதுக்கு எவ்வளோ கடுகு எடுத்துக்கிறோமோ அந்த ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கணும். இதை நல்லா வறுத்துன்றணும், எல்லா கடுகும் வெடிக்கிற வரைக்கும். முதல்ல ஹையில் வச்சுப்போம் தீய. கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே சின்னதாக்கிடுவோம். வெடிக்க ஆரம்பிச்சுட்டு வேற என்ன திருகுமாறுவோம், நம்ம கருவேப்பிலை அதையும் இதில் போட்டுடலாம். உருகி அப்படியே போட்டுற வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம தடுக்காவும் ரெடியாக எடுத்து, தடுக்கான்றது திருகு மாறுறது, அதுவும் ரெடியாக எடுத்து. ஸோ இப்போ இந்த புளி, மிளகா, சீரம், மிளகு, தனியா, பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு அரைச்சுட்டோம். அரைச்சிட்டு மஞ்சள் பொடியும் போட்டுட்டோம். இப்போ இந்த பொடியை நல்லா 2-3 ஈடு அரைச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பொடி அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சேன். அதை எல்லாத்தையும் மேலுக்கு தான் மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டா விட்டு கடைசியில் இந்த கருவேப்பிலையும் கடுகும் நம்ம திருகு மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே போடணும். சாபுத்தா அதாகப்பட்டது அரைக்காம போடணும். ஓகேவா? அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கருவேப்பிலையை சாப்பிட்றது நல்லது, அயன் சத்து, இரும்பு சத்து. அதனால நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் கருவேப்பிலையை இதில் போட்டாலும் நாங்கள் சாப்பிட்ருவோம். கருவேப்பிலையை அரைக்காமல் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது டொமேட்டோ, கொத்தமல்லி ரெண்டையும் போட்டு எடுத்துட்டேன். ஒத்தருக்கு ஒரு வேளைக்கு அவ்வளோதான். இப்போ நான் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு 3/4 டீஸ்பூன். இப்போ இது கொதிக்கிறது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இதில் நம்ம ஏற்கனவே கடுகும் கருவேப்பிலையும் போட்டாச்சு. நம்ம பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. இப்போ இது பாருங்க, நல்லா கொதி வந்துருக்கும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் போகிறோம் ஜலம், ஒரு அரை டம்ளர் ஜலம் ஊற்றி பெருசாக்கிடணும். அது நுரைக்கச்சே எடுத்து வச்சுடணும் கீழே இறக்கி. அவ்வளோதான், சாத்துமுது ரெடி.